அனைவருக்கும் வணக்கம். அழகான ஏரியை ஒட்டின மாதிரியே கோவிலை சுற்றி அழகான பச்சை பசேல் நிறைய மரங்கள், நல்ல ரம்மியமான காற்று. அன்றைக்கி மழை பெஞ்சதுனால இன்னும் நல்ல வெதர். இதெல்லாம் எங்கே அப்படின்னு தானே கேட்குறீங்க. இது வந்து புழுதிவாக்கமில் ராவணன் நகரில் இருக்கிற மங்கள விநாயகர் கோவில் தான். இது எம்எஸ்எஸ் ட்ரஸ்ட் அங்கே உழவார பணி பண்ணோம். அதை பற்றின வீடியோ தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சித்தேரி ஏரி இல்லாட்டி ஷீலா நகர் ஏரி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஏரியை ஒட்டினா போல தான் இந்த கோவிலுங்கிறது இருக்குது. இதுதான் அதோட முன்புறம் நீங்கள் பார்க்குறீங்க. முதல்ல சின்ன கோயிலாக தான் இது இருந்தது. அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை விரிவடைய செஞ்சுருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது நவகிரக சந்நிதி. அப்படியே இங்கே பார்த்தோன்னா வீர ஆஞ்சநேயர் சந்நிதி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து துர்கை அம்மன் சந்நிதி இருக்குது. முருகர் வந்து வள்ளி தெய்வானை சமேதராக இங்கே இருக்கார். அதுக்கப்புறம் வந்து குரு தட்சிணாமூர்த்தி இருக்கார். அப்புறம் வந்து மகாலட்சுமி சன்னதி சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிவன் சன்னதியை ஒட்டினா மாதிரியே வந்து சண்டிகேஸ்வரர். அதுக்கப்புறம் நித்திய கல்யாணி அம்மா, சரஸ்வதி தேவி, நந்தி வந்து சிவனை பார்த்த மாதிரி இங்கே இருக்குது. இங்கே வந்து மெயின் டெய்ட்டியாக வந்து மங்கள விநாயகர் இருக்கார். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த கோயிலோட சைடு என்ட்ரன்ஸ். எங்களோட ஒரு செட் ஆஃப் டீம் வந்து மேலே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, இன்னொரு செட் ஆஃப் டீம் கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுதான் நீங்கள் பார்க்குறது எங்கள் சித்தேரி ஏரி. அன்றைக்கி காற்று ரொம்ப சூப்பராக அடிச்சிட்டு இருந்தது, வெதர் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கிளையை அசைகிறதுலேருந்து அன்றைக்கி எந்த மாதிரி காற்று அடிக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது எங்களுக்கு வேலை கலப்பு தெரியாமல் நாங்கள் வேலை செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த மேலே இருந்த டீமில் பார்த்தோம் அப்படின்னா பிரபு, அதுக்கப்புறம் வந்து எங்கள் சிவகுமார் சார் இருந்தார், சரவணகுமார் சார் இருந்தார், அப்புறம் எங்கள் பாலமுருகன் சார் இருந்தார். நாங்கள்லாம் மேலே வந்து இந்த க்ளீனிங் ஒர்க்கை பார்த்தோம். எங்கள் சிவா சார் பாருங்கள் ரொம்ப மும்முரமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் ஆப்டிக்கல்ஸ் கடை வச்சுருக்கனால எங்கள் கண்ணுக்கு தூசி வரக்கூடாதுன்னு சொல்லி ப்ரொடெக்ஷன் கிளாஸ்லாம் கொண்டு வந்தார். எங்கள் மோகன் சார் பாருங்கள் இப்போ லாவகமாக இந்த சொம்பை வந்து கேட்ச் பண்ணுவார். அப்படியே எங்களோட இன்னொரு செட் ஆஃப் டீம் பார்த்தீங்கன்னா கீழே மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படியே ப்ளோயரில் வந்து அந்த தூசியெல்லாம் எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஒட்டடை குச்சியால் ஒட்டடை அடிக்கிறது, பெருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப மும்முரமாக இங்கே கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை சேர்ந்த 2-3 பேர் கூட அன்றைக்கி எங்களோட இந்த வியாபார பணியில் கூட சேர்ந்து வேலை செஞ்சாங்க. ஸோ அவங்களும் எங்கள் யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்கிறவங்க, அவங்க தான் வந்து இந்த கோயிலை சேர்ந்தவங்க. அன்றைக்கி கிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் குட்டி ஏஞ்சல் ஸ்ரீஜா மட்டும்தான் அன்றைக்கி வந்திருந்தது. ஸோ அந்த பொண்ணு தான் வந்துட்டு இந்த பெரியவரோடு சேர்ந்து பயங்கர கோஆப்ரேட்டிவாக வேலை பார்க்குறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ கிட்ஸு வந்து எப்போதுமே ஒரு நல்ல எனர்ஜியை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல எனர்ஜியை தான் ஸ்ரீஜாவும் எங்களுக்கு அன்றைக்கி கொடுத்தது. மேலே பாருங்கள் பச்சை சட்டை போட்டு செம ஸ்டைலில் எங்கள் சிவா சார் இருக்கார். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இவர் தான் எங்கள் குழுவோட தலை ஆறுமுகம் சார். இவர் தான் வந்து பொதுவாக இந்த கோயில் இவங்களோடலாம் பேசி மாதம் இந்த உழவார பணியை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது இவர் தான். ஒருத்தரும் அவங்க வேலையை ரொம்ப மும்முரமாக ஃபாஸ்ட்டாகவும் பண்ணோம். அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த பேசிக் க்ளீனிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹோஸில் தண்ணியை பாய்ச்சி அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக மொழுகிற வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் சரவணகுமார் சார் தான் ஹோஸில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து தண்ணியை வந்து விட்டுட்டுருக்காரு. ஒரு பக்கம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சாலும் இந்த கோயிலை சேர்ந்த இந்த அக்காவும் பார்த்திங்கன்னா இந்த மணி, அதுக்கப்புறம் இந்த சொம்பெல்லாம் வந்து தேய்ச்சி கழுவிட்டு இருந்தாங்க.
ஒரு பக்கம் இந்த ஹோஸில் தண்ணி விட்டு இந்த தரையெல்லாம் மொழுகிற ஒர்க்கு அது பாட்டுக்கு போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் ஃபைனல் டச்சப்பாக வந்து இந்த விக்கிரகத்துக்கும் தண்ணி விட்டு அலம்போனாங்க. அதுக்கு முன்னாடி அந்த தூசி எடுக்கிறது அந்த வேலை எல்லாமும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தது. ஆல்மோஸ்ட் அந்த தூசி எடுக்கிற வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மொத்தமாக வந்து இந்த தரையை மொழுகி அதை சுத்தம் பண்ணுற ஒர்க்கு தான். இந்த வீடியோட ஆரம்பத்தில் அந்த மேலே சுத்தம் செய்யும்போது ஒரு அரச மரம் பார்த்தோம்ல, அந்த அரச மரத்தோட பேஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு பிள்ளையாரும் பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. அதோட வந்து நாகரும் இருந்தது. இங்கே சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோயிலில் வந்து இந்த அரச மரத்தை சுற்றுற மாதிரி தான் இருந்திருக்கும். அப்புறமா வந்து மேலே இவங்க இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணும்போது இதுக்கான இடத்த விட்டுட்டு அந்த அரச மரமும் மேலே இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதுவும் பிரதிஷ்டை பண்ணது இந்த நாகர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த அரச மரத்துக்கு இருந்தது ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறவங்களாம் தான் இந்த கோயில் நிர்வாகத்தை சேர்ந்த ஒரு சில பேர். அவங்களோட பேசிட்டு தான் நாங்கள் வந்து இந்த உழவார பணி பண்ணோம். ஸோ அவங்களோட நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த தம்பதிகள் தான் எங்களுக்கு டீ பிஸ்கட் ப்ரொவைட் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தரையெல்லாம் மொத்தமாக தண்ணி விட்டு மொழிகினதுக்கப்புறம் எங்கள் குழுவை சேர்ந்த திருமதி விஜயலட்சுமி அவர்கள் வந்து ஒவ்வொரு சன்னதியின் வாசல்லையும் கோலம் போட்டாங்க. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பிள்ளையார் சன்னதியை முடிச்சுட்டு நவகிரக சன்னதிக்கிட்ட, அதுக்கப்புறம் அரச மரத்துக்கிட்ட, அதுக்கப்புறம் வீர ஆஞ்சநேயர் சன்னதிக்கிட்ட இப்படி ஒவ்வொரு இடமா வந்து கோலம் போட்டு முடித்தாங்க. உழவார பணி முடிகிற தருவாயில் அந்த நிர்வாகத்தினரோட நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் முதல்ல எவ்வளோ சருகுகள் அதெல்லாம் மேலே இருந்தது, அப்புறம் எப்படி அதை சுத்தம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த லெஃப்ட் சைடு வந்து முதல்ல நாங்கள் செய்ய ஆரம்பித்த போது, அதுக்கப்புறம் வந்து ரைட் சைடு இருக்கிறது நாங்கள் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம். காலையில் 9:30க்கு ஆரம்பித்தது, நாங்கள் 1 மணி போல் முடித்தோம். இந்த உழவார பணிக்காக நாங்கள் சில பொருட்கள்லாம் கொண்டு வந்தோம். இந்த ஹோஸு, அதுக்கப்புறம் ஒரு சில இந்த பக்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ அது எல்லாத்தையும் நாங்கள் பேக் பண்ணி முடித்தோம். பொதுவாக இந்த மாதிரி ஆலய தூய்மை செய்கிறது பார்த்திங்கன்னா மனசுக்கும் எங்களுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. எல்லாம் முடிஞ்சு கடைசியில் அந்த நிர்வாகிகள் கூட சேர்ந்து நாங்கள் ஒரு புகைப்படமும் எடுத்துக்கிட்டோம். ஸோ நல்ல ஒரு ஆத்ம திருப்தியோடு அன்றைக்கி வீட்டுக்கு வந்தோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியுடன் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.